மாடர்ன் மென் கிட்ட நான் பார்க்குற பெரிய ஒரு ஃபால்ட்டே என்ன அப்படின்னா, எமோஷ்னலி அவங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. அதுவும் முக்கியமா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது. இன்ஃபேக்ட் கோல்ஸ், கரியர் நோக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கா மாறிட்டே இருப்பாங்க. திடீர்னு இடையில ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டா, அப்படியே மொத்த எனர்ஜியும் அந்த பொண்ணு மேல கொடுத்துட்டு, அவங்களோட கோல்ஸ்லயோ, மிஷன்லயோ, கரியர்லயோ ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் அப்படிதான் இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல. என்னோட 15 இயர்ஸ்ல 16 to 17 ரிலேஷன்ஷிப்ஸ்ல நான் வந்து இருந்திருக்கேன். அந்த 17 ரிலேஷன்ஷிப்புமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மத்தவங்களை பிடிச்சதுனால வந்த ரிலேஷன்ஷிப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சும்மா நான் தனியா இருக்கிறேன், ஸோ அந்த நேரத்துல அவங்க வராங்க, என் கூட பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட இருந்த ஒரு சில டைம்ஸ் தான் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஒரு 10 திங்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இந்த 10 விஷயத்த நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா எமோஷனலி மாற முடியும். அண்ட் ஸோ ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணவும் முடியும், லாங் டேர்ம் மேரேஜுக்கு லீட் பண்ணவும் முடியும், ரைட்? ஸோ மேபி நீங்க 20, 25, 30 இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1 which is choose the one who chooses you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கிறது முக்கியமே கிடையாது. மற்றவங்களுக்கு உங்களை பிடிச்சி ஓகே இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிற பர்சனா இருந்தா நீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் ரிஸ்க் எடுங்க, தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த தப்பை என்னோட லைஃப்ல நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு இல்லை எனக்கு யாரையாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன இன்டென்ஷன்ல என் கூட பழகுறாங்க, அவங்களுக்கு என் கூட லாங் டேர்ம்ல இருக்கணுமா, அவங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் என் மேல இருக்கு, இதெல்லாம் பத்தி அவங்க என்ன ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இப்படிலாம் யோசிக்காம ஓகே ஃபைன் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இந்த படத்துலலாம் சினிமேட்டிக்கா காட்டுற மாதிரி தட்ஸ் நாட் ஒர்க் ஃபார் அஸ் ஆக்சுவலி, ரைட்? ஸோ அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க உங்களை ஃபுல்லா சூஸ் பண்றாங்களா அப்படின்னா, ஃபுல்லா சூஸ் பண்ற சென்ஸ் இப்போ நீ என்ன சுச்சுவேஷன்ல இருக்க, ஃபினான்ஷியலி நான் சொல்ல, ஓகே நீ மென்டலி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க, நீ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பாத்துல போயிட்டு இருக்க, நீ வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிற உன்கிட்ட, நீ வந்து டிசிப்ளின்டா இருக்கிற, இது எல்லாமே ஓகே ஃபைன், இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்படி ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இதை நம்ம லாங் டேர்ம் கொண்டு போகலாம், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் இப்படி சொல்றாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த சென்ஸ் மேரேஜுக்கு லீட் பண்ணலாம் இப்படி சொல்றாங்கன்னா ஓகே ஃபைன், அது அவங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. பட் ஆனா சும்மா எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, வெறும் சும்மா இப்போதைக்கு பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேரையும் லவ்வையும் இன்னொருத்தவங்க அந்த சைட்ல கொடுத்துட்டு இருக்காங்கனாலும் சரி, இல்ல வெறும் சும்மா இப்போதைக்கு நிறைய பேரை நான் டேட் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி டேட்டிங் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்காங்கனாலும் சரி, நீங்க அவங்க மேல இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை அவங்க கிட்ட பேசுறதையோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர், ரைட்? இட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 அப்படிங்கும்போது ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நிக்கிறதே கிடையாது. வென் கம்மிங் இன் டு த ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது எமோஷனலி பயங்கர வீக் ஆயிடுறாங்க. லெட்ஸே அந்த பையனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அந்த பொண்ணு பண்ற ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, இல்ல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேட் வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய பீப்புள் கிட்ட கிடையாது. ஸோ இதனாலதான் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரேக்கப்ஸ், டிவோர்சஸ் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நான் இப்படிதான், எனக்கு இதுதான் வேல்யூஸ், இந்த பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல, இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது, மேபி அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த மாதிரி சொல்ல தெரியல. பிகாஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் லேக் மென்டாலிட்டி அப்படிங்கிறது. ஐயோ இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டா, இவங்களை விட ஒரு குவாலிட்டியான பர்சன் எனக்கு யாரு கிடைப்பா, இவங்களை விட ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன் எனக்கு யாரு கிடைப்பா, இந்த மாதிரி ஒரு தாட் ஃப்ரேம்குள்ள போய் உட்காந்துக்கிறது. பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ், இதுக்காக தான் நீங்க வந்து இந்த உலகத்துல வாழ்றீங்களா? அதாவது ஒரு லேக் மென்டாலிட்டியோட இவ்வளவுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸா, இவ்வளவுதான் நீங்க வந்து நிக்கணுமா இந்த இடத்துலதான்? ஓகே, தினம் தினம் உங்களுக்கு ஒரு ஆன்சியஸும் தினம் தினம் உங்களுக்கு வந்து ஒரு வலியும் வேதனையும் கொடுக்குற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தானே நீங்க யோசிக்கணும். அப்போ ஒரு ஃபைண்டிங் அ பெட்டர் பார்ட்னருங்கிறது தான் உங்களோட பெட்டர் லைஃபை சூஸ் பண்ண போற ஒரு விஷயம் இல்லையா? இது வந்து ஒரு 2 இயர்ஸ்லயோ இல்லை 1 இயர்லயோ முடிகிற விஷயம் இல்லை. அடுத்து ஒரு 40 to 50 இயர்ஸ் வரப்போற ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அந்த விஷயத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு லாயலான ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ரைட்? அப்ப நீங்க சூஸ் பண்ற பர்சன் எவ்வளவு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னரா, பெர்ஃபெக்ட் இந்த சென்ஸ் வந்து அவங்க ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணும் அப்படிலாம் சொல்ல, என்னோட வேல்யூஸ்குள்ளேயும் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளேயும் வருவாங்களா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு இல்ல அவங்க என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து எது பண்ணாலும் ஆங்கிறது, அதுக்கப்புறமேட்டு போக போக என்னன்னா இல்ல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டோ இல்ல ஒரு லாங் டேர்ம்ல வந்ததுக்கு அப்புறமேட்டோ சொல்லும் போது
கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கவங்க இரிட்டேட் ஆகதான் செய்வாங்க. அது அவங்க மேல தப்பு இல்ல, உங்க மேல தப்பு. அப்போ ஆரம்பத்திலே நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நான் இப்படிதான், நான் இப்படிப்பட்ட கேரக்டர் தாங்கிறத ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது நம்ம தெளிவா அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் சொல்லிடணும் இல்லையா. இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்பவே பயப்படுவேன். ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அவங்க பண்ற விஷயத்த நம்ம தப்புன்னு சொன்னா என்ன கண்ட்ரோலிங் பிஹேவியர்னு சொல்லிடுவாங்க, என்ன கண்ட்ரோல்டு பர்சன் சொல்லிடுவாங்க. நான் ரொம்பவே யோசிப்பேன். பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இல்ல இது தப்பு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் பண்ற மாதிரி இருந்தா வேண்டாம், இது வந்து நமக்கு செட் ஆகாது, உங்களோட வேல்யூஸ் வேற மாதிரி இருக்கு, என்னோட வேல்யூஸ் வேற மாதிரி இருக்கு இப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி டைம்ல எங்கூட இருந்த பீப்புளும் இருந்திருக்காங்க, ஓகே ஃபைன் இவனோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட், டோன்ட் சூஸ் லவ், சூஸ் மிஷன். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் முக்கால்வாசி பசங்க ஜிம்மை குவிட் பண்ணிடுவாங்க, அவங்களோட கரியரை குவிட் பண்ணிடுவாங்க, கோலை குவிட் பண்ணிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு லவ் கிடைச்சிருச்சு, எனக்கு அதுதான் பெரிய மிஷன் அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரொமான்டிக் மூவிஸ், ராம்காம் மூவிஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், சோஷியல் மீடியாஸ் எல்லாமே ரைட். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஒரு அரையமா துண்டை கட்டிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு ஹே லிவ் யுவர் லைஃப் கைஸ் அப்படின்னு அந்த மாதிரி கோட் போட்டு ஓகே ஃபைன், அதான் அவங்களோட விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ ஒவ்வொருத்தவங்களோட அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற லைஃபை பார்த்துட்டு லைஃப் வில் பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லவ் தான் எல்லாமேன்னு சொல்லி போனீங்க அப்படின்னா யூ வில் சூஸ் தட் கேர்ள், யூ வில் சூஸ் தட் மிஷன் அண்ட் சூஸ் யோர் அண்ட் லூஸ் யோர் கேர்ள், லூஸ் தட் மிஷன் அண்ட் லூஸ் யோர் லைஃப் டு ரைட். என்னோட லைஃப்ல நிறைய டைம் இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பொண்ணு என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னா என்னோட கரியர்ஸையோ என்னோட கோலையோ இல்லை என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் என்ன மூவ் பண்ணுவேன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணு மேலே எமோஷனலி டிபெண்ட் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துரும். ஸோ மேபி இந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெவர் ட்ரை டு டூ திஸ். இட் வில் கிவ்ஸ் யூ மோர் அன்அட்ராக்டிவ்னஸ்ன்னு மட்டும் கிடையாது, உங்களை ரொம்ப ஒரு நீங்களே உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ரைட். அண்ட் ஸோ ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட், டோன்ட் பி டூ நீடி. ரொம்ப நீடியா இருக்காதீங்க. லெட்ஸ் அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணாதான் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், அவங்க என்கிட்ட பேசினாதான் அன்னைக்கு நாள் சந்தோஷமா இருக்கும், அவங்க கூட இல்லைன்னா அப்படி இந்த மாதிரியான தாட்ஸ்ல மேபி இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை கட் டவுன் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரியான தாட்ஸ்ல நான் வந்து இருந்திருக்கேன். எப்பவுமே ஒரு பொண்ணு வந்துதான் என்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு பொண்ணு வந்துதான் என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணுகிட்ட பேசினாதான் எனக்கு அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் தாட் ப்ராசஸ்குள்ள நான் இருந்தனாலேயே நான் ரொம்ப நீடியா மாற ஆரம்பிச்சேன். அவங்க இல்லாம என் லைஃபே இல்லைன்னு. இது என்னாச்சு அப்படின்னா அவங்க மேல ஒரு கண்ட்ரோலிங் பிஹேவியர் கொண்டு போகும். ஸோ நமக்கு ஏத்த ஒரு சில ஒரு நம்ம நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் நடக்காத போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா இரிட்டேட் ஆகி அவங்க மேல அந்த இரிட்டேஷனை காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ நெவர் பி லைக் டூ நீடி. லைக் அவங்க இல்லைனாலும் வாழ கத்துக்கங்க, அவங்க இல்லைனாலும் சர்வை பண்ண கத்துக்கங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இப்ப யாரோ ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அதை தள்ளி போடுங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி பயங்கரமான எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு இன்ன வரைக்கும் நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று. என்னன்னா எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாரு. ஸோ அந்த கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்து நல்லா பேசுவாரு, நல்லா ஃப்ரெண்டு மாதிரி நடந்துப்பாரு. வாட் அ மேன், இவருக்கு வயசே ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட லைஃப்ல. ஸோ பரவாயில்ல நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பொண்ணு அந்த சைட்ல வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ், என்கிட்ட பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணு மேல டிபெண்ட் ஆயிட்டாரு. ஐ மீன் என்கிட்ட பேசுறது சென்ஸ் அந்த செஷன் வரதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணு மேல டிபெண்ட் ஆயிட்டாரு. நான் சரி ஓகே ஃபைன், இதுக்கு முன்னாடி நம்ம எந்த அட்வைஸ் கொடுக்க தேவையில்ல, அவரோட லைஃப் அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா ஓரளவு தான் நம்மளால ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும், சாரி ஒரு விஷயத்த சொல்லித்தர முடியும் ரைட். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் குவிட் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பி எனக்கு மெசேஜ் பண்ணாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கு இப்போதைக்கு தேவை வந்து ஒருத்தரோட சப்போர்ட், ஒருத்தர் வந்து அவருக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் நெவர் டூ திஸ். பிகாஸ் நம்ம ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம்,
அந்த நேரத்துல அவங்க வந்து அதை ஒரு இக்னோர் பண்ணிட்டு இல்ல திரும்பி எனக்கு தேவை அப்படிங்கும் போது வரும்போது we are not the guys who may too needy in everything, right? எல்லாத்துலயுமே நம்ம நீடியா இருக்கக்கூடாது. ஸோ மேபி இந்த அட்வைஸை நீங்க எடுத்துக்காம ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு நீங்க லைஃப்ல வாழ்றீங்க, டிசிப்ளின்டே இல்லாம வாழ்றீங்க அப்படின்னா திரும்பி நீங்க ஒரு நாள் வந்து என்ன இந்த சேனல் தேடி வருவீங்க, பாப்பீங்க, கண்டிப்பா ரெகுலேட் பண்ணுவீங்க லைஃப்ல. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, நான் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதெல்லாம் சொல்றேன். ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, யார் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்க ஈஸியா எமோஷனலி வீக் ஆகிறதுக்கும் மென்டலி வீக் ஆகிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு, ரைட்? ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஈஸி ஒருத்தவரோட லைஃப் வந்து வீணா போறது ஒரு பொண்ணை நம்பி. அதுக்காக எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்க, கெட்டவங்க, ஐயோ பொண்ணுங்களே அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஐ மீன் நீங்க தப்பான ஆளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் கண்டிப்பா ப்ராப்ளம்ல தான் போய் முடியும், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் விச் இஸ் கேர்ள்ஸ் வில் ஆல்வேஸ் டெஸ்ட் யூ. ஒரு விமன் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா உங்களை நிறைய விஷயத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவனை நம்மளால மனிப்புலேட் பண்ண முடியுதா அப்படிங்கறதுல நிறையவே அவங்க கான்சியஸா இருப்பாங்க. ஒரு தாட் நீங்க வந்து சொல்றீங்க, இல்ல அது இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஓகே ஆமா ஆமா அப்படின்ட்டுலாம் இல்லாம இல்ல இது இப்படி வராது, இது இப்படிதான் வரும்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு மேபி அந்த டைம்ல அப்படின்னு ஒரு ஷாக் கிரியேட் ஆகலாம். பட் அது பயங்கரமான ஒரு அட்ராக்டிவ்னஸ் கொடுக்கும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு பைசப் கான்சென்ட்ரேஷன் ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. ஓகே, என் கூட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற அந்த பொண்ணு வந்து மாஸ்டர் வந்து தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் இது இப்படி பண்ணக்கூடாது, நீ வந்து இது வேற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கல. நான் என்னோட கூகுள்ல போயிட்டு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி போட்டு காட்டினேன். ஏய் ஆமா நீ சொன்னதான் கரெக்ட், அப்ப அவங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வந்து அவங்க சொல்ற எல்லாத்துக்குள்ளும் தலையாட்டுற பர்சன் கிடையாதுங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ரியல் கேரக்டர் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு என் மேல ரெஸ்பெக்ட் தான் கிரியேட் ஆகுமே தவிர ஓகே அவன் நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதாகாது. இந்த இடத்துல எது சொல்லும் அப்படின்னா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும். சரி, ஸோ ட்ரை டு பி ஸ்ட்ராங் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ ஃபீல் ஃப்ரீ டு மூவ் அவே. ஓகே, நீங்க போறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டீங்க, ஓகே அது உங்களுக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க உங்களை வந்து வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண போறாங்க, இல்ல உங்களை வந்து பிரேக்கப் பண்ண போறாங்கன்னு தெரியுது அப்படின்னா சந்தோஷமா சிரிச்சுட்டே ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான நிறைய நீங்க மென்டல் ஒர்க் நிறைய பண்ணணும். பிகாஸ் ஒரு டைமும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல யாராவது ஒருத்தவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போகும்போது நான் திரும்பி போய் அவங்க கிட்டே நின்றுருக்கேன், என்கிட்ட பேசு ப்ளீஸ் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமா இருந்தது ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட். சின்ன வயசுல எனக்கு நடந்த பாதிப்புகள், அதனால நான் ஆன்ஷியஸ்லி அட்டாச் ஆயிடுறேன் சீக்கிரமா ஒரு பர்சன் கூட அப்படின்னு. ஸோ இஃப் யூ நீட் எனி அமௌண்ட் ஆஃப் ஹெல்ப் டு ரெக்கவர் ஃப்ரம் யோர் பிரேக்கப்ஸ் ஆர் எமோஷனலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும், மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும், நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசிப்ளின் பர்சனா இருக்கணும், எனக்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சேனல் தான் இது. கீழே லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 8 செஷன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த 8 செஷன்ஸ்ல யூ வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தந்துடுவேன், ரைட்? ஸோ கீழே கேலண்ட்லின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், அதில் போங்க, மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் அ லிங்க். அந்த மெயிலில் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். தென் அந்த லிங்க் மூலியமா நீங்கள் என் கூட அந்த கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will have a 15 minute session. Then உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். So be strong, stay positive. This is KG and I will see you in this video. And thank you for watching my video.